வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அரைச்சி விட்ட கிராமத்து ஸ்டைலில் ஒரு மண் வாசனை மாறாத ஒரு மீன் குழம்பு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லா மசாலாவே நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். இது அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு மசாலா நான் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 3 வெங்காயம், ஒரு அரை முடி தேங்காய், தக்காளி ஒரு 4-5 தக்காளி. ஏன்னா வெங்காயத்தை விட நான் தக்காளி அதிகமாக சேர்ப்பேன் இந்த குழம்புக்கு. அதனால் தக்காளி நிறைய போடுங்க. போட்டு 5 தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது அத்தனையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு புளி ஒரு எலுமிச்சை சைஸு, இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் பழம் புளியாக வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன் மீன் குழம்புக்காக. அதனால் இந்த மாதிரி ஒரு புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டு அதில் நீங்கள் அரைச்ச கலவையை சேர்த்து கலந்துட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் நான் ஒரு 50 கிராம் இருக்கும் மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள். இதுலேயே மிளகாய்த்தூள், தனியா எல்லாமே கலந்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 2 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா இதை கலந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாணலி வச்சு அதில் நம்ம நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் வாணலியில் விடுங்க. வாணலியில் விட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பூண்டு பல் தட்டி போட்டது. அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம், அது நல்லா வதங்கணும். அது பொன்னிறமாக வதங்கின உடனே அது கூட பச்சை மிளகாய் ஒரு 4, அதை கீறி போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்குங்க. அதில் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 15 பல் பூண்டு உரிச்சது போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்குங்க. வதக்கி முடிஞ்சதும் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் பொழுது அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம குழம்புக்கு தேவையான உப்புலாம் போட்டுட்ருக்கோம் கரைச்சதில். அதனால் இதுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அந்த வெங்காயம் அப்போ நல்லா குழஞ்சி வரணும். அதனால் வெங்காயத்துக்கு போட்டு அதை வதக்குங்க. அது கூட தக்காளியும் ஒரு கப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரியணும். பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வரும் பொழுது நம்ம கரைச்ச அந்த புளி கரைசலை அதில் விட்டுடணும். அதாக கூட நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதையும் அந்த தண்ணியும் விடுங்க. அதில் விட்டு நல்லா உப்பு, காரம், உரப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரிஞ்சது, அதனால் நான் திரும்பவும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதை நல்லா மூடிடுங்க. ஒரு 10 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி வாசனை, மிளகா வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போனோம். நல்லா போயிட்டு நம்ம விட்ட எண்ணெய் மேலே வரும். அதுதான் அதற்கான பதம். நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் பொழுது நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போடுங்க. வெல்லத்தூள் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து அந்த குழம்பெல்லாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா குழம்பு கொச்சிடுச்சு. குழம்பு வாசனை வரும். அந்த நேரம் எண்ணெய்லாம் மேலே அந்த கலரெல்லாம் மாறிடும். அது மாறி நல்லா சுருண்டு வரும்பொழுது பார்க்கும் பொழுது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் எடுத்த அந்த கழுவி வச்ச அந்த மீன் துண்டுங்களை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று, ஏன்னா அப்படியே மொத்தமாக கொட்டக்கூடாது. ஏன்னா மீன் அப்படியே உடஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி கொட்டாமல் ஒன்றா அந்த அப்படியே சுற்றி அந்த கடாயில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருங்க. வானிலையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த குழம்பு கொதிச்சா போதும். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா மீன் வெந்துடும். நீங்கள் பாருங்கள். அது அப்போவும் அந்த மீனில் இருக்கிற எண்ணெயும் நம்ம ஏற்கனவே விட்டுருக்க எண்ணெயும் எல்லாம் சேர்ந்து அழகாக மேலே மிதந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் தேங்காயும் போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அது காரம்
ஈரம் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். அது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும். மீன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம மீன் விடணும். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் கை வச்சு பாருங்கள், மெத்துன்னு இறங்கும் அது. அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் மீன் வெந்துருச்சுன்னு. அதனால் மீன் போட்டு நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் கொச்சுதுன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொச்ச உடனே நீங்கள் அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அதை நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சுட சுட சாதம் போட்டு இதை நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுலேயும் இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப காரமாக வேணுன்றவங்க தேங்காயை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. மற்ற மசாலாலாம் போட்டு நீங்கள் அரைச்சி வையுங்க. இந்த அரைச்சி வச்சு இதை செய்யும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இது இன்னும் அம்மியில் அரைச்சின்னா இன்னும் சுவையாக இருக்கும். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இப்போ சுட சாதம் போட்டு அந்த மீன் குழம்பை ஊற்றி கூட தக்காளி ரசமும் மிளகு வறுவல் நான் பண்ண சிக்கன் மிளகு வறுவல் அதையும் சேர்த்து மதியம் லஞ்சுக்கு நான் பரிமாறினேன். ரொம்ப சுவையாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கிராமத்து ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். நான் இன்னொரு டைப்பில் நான் மீன் குழம்பு வேறு ஒரு பதிவாக போடுறேன். வெறும் தேங்காய் பால்லே செய்கிறது, வெறும் சின்ன வெங்காயத்திலே செய்கிறது, அந்த மாதிரி நிறைய மீன் குழம்புகள் இருக்குது. நான் இது சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு பதிவு போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.